இன்னைக்கு மதியம் லஞ்ச் பாக்ஸுக்காக நான் லெமன் ரைஸ் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸியா, சிம்பிளா, சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி வீட்ல இருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா எக் வறுவல் நான் எடுத்துக்கிறேன். 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். லெமன் ரைஸ்க்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். அதே மாரி எக்கும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முட்டைய வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே லெமன் ரைஸுக்கு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் சாறு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சுது அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இது ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம் இல்லையா சாதத்தை, அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மதியானத்துக்கு அந்த லெமனு இந்த மசாலோட ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது காலையிலையும் நம்ம சாப்பிட்லாம். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நான் முட்டை வறுவல் வச்சுருக்கேன். அவ்வளவுதான். இன்றைக்கி லஞ்சுக்கு இதை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.